வேலைக்கு செல்லும் நிருபர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல், கொலை மிரட்டலானது நடந்து வருகிறது. தாவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடன் வந்த நிர்வாகிகள் நிருபரை தாக்கிய நிலையில் இது தொடர்பான கேள்வி எழுந்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நிருபர்கள் மீது தொடர்ந்து இந்த தாக்குதல் எழும்புவதற்கு முக்கிய காரணம் என்ன? அரசு இதன் மீது கவனம் செலுத்தாதது ஒரு முக்கிய காரணமா பார்க்கலாமா? தொடர்ந்து காவல்துறையினரை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தாவேகா நிர்வாகிகளை தொடர்ந்து அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் நாம் விஷுவல் வந்து கொண்டிருக்கிறது, அதில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காவலர்கள் சொன்னால் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த பேச்சை கேட்காமல் அவர்கள் எத்தனைத்து செல்வதற்கான முயற்சியில தான் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை என்றால் கூட அதனை தொடர்ந்து பெரிதாக அவர்கள் மாற்றி தொடர்ந்து ஒரு கலவரம் போல நடைபெறக்கூடிய அந்த விஷயத்தை தான் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே நடந்தது என்ன என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெரியை அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள். சேலத்தில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெரி அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரிழந்த நிர்வாகியின் அந்த உயிரிழந்த தொண்டருடைய குடும்பத்தினரை சந்தித்து பேட்டி எடுப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் அவ்வாறு அவரிடம் பேட்டி எடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் தான் பேட்டி கொடுப்பதாகவும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் உடன் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்திபன் அவர்களுடன் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எதற்காக மீண்டும் மீண்டும் பேட்டி கேட்கிறீர்கள், இந்த விஷயத்தை எல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் செய்தியாளர் ஜெரியை அடித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெரியின் மீது அடிகள் விழக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழ் செய்தி சேகரிப்பதற்காக சென்ற அந்த வாகனத்தை சேதப்படுத்துவதற்கான முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஈடுபடுகிறார்கள். அந்த காரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் கண்ணாடிகளால் குத்துவதும், கல்லை எடுத்துக்கொண்டு காரினுடைய கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்வதும் நம்மால் பார்க்க முடிகின்றது. வெள்ளை நிற சட்டை பேண்ட் அணிந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி, சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர், மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடன் வந்த அந்த நபர் அந்த காரினுடைய முன்புற கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்கிறார். ஓங்கி கைகால் பலமுறை குத்துகிறார். அதனை நாம் திரையில ஒரு புறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்துமீறக்கூடிய செயல் என்பது தொடர்கதையாக மாறி இருக்கின்றது. நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பார்த்து அவர்கள் மிரட்டி இருக்கின்றார்கள். அவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்றார்கள். இவை அனைத்துக்கும் காரணம் அங்கு இறந்தவருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவரை பேட்டி எடுக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் செய்தியாளர்களை பொறுத்தவரையிலே ஒரு உயிர் பறிபோய் இருக்கின்றது. அந்த உயிர் பறிபோனதற்கு யார் காரணம்? அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு ஏதாவது இருந்தாரா, அல்லது கடும் வெப்பத்தின் காரணமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரா என்பதை எல்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அவருடைய உறவினர்களிடம் கேட்கும் போதுதான் அவர் காலை எத்தனை மணிக்கு புறப்பட்டு சென்றார், அவர் சாப்பிட்டு விட்டு சென்றாரா, அல்லது அவரை யாராயினும் அடித்தார்களா, எதனால் அவர் உயிர் பிரிந்தது என்பதை வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே செயல்பட்ட செய்தியாளர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில, அவர்களுடைய பணியை தடுக்கக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டும் கூட அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்க முன்வரவில்லை. தொடர்ந்து அங்கு பிரச்சனை என்பது தற்போது கட்டுக்குள் வந்துவிட்டாலும் கூட இன்னும் காவல்துறை மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் மாறி மாறி வாக்குவாதமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ராஜேஷ், தற்போது தாவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபுடன் வந்திருந்த நிர்வாகிகள் அத்துமீறலில் ஈடுபட்ட நிலையில அவர் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த காவல்துறை முன்வந்திருக்கிறாங்களா? விவரம். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் பார்த்திபன் நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை. ஆனால் பார்த்திபன் உடன் வந்த நிர்வாகிகள் இந்த கலவரத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை தாக்கியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர்கள் வைத்திருந்த அந்த கேமரா, மைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழ் ஓட்டுநரை அவர்கள் தொடர்ந்து காரை எடுக்க விடாமல்
தொடர்ந்து அவரை கொன்று விடுவேன், அடிப்பேன் என்றெல்லாம் மிரட்டக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அந்த காரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஒளிப்பதிவாளர்கள் அதனையும் சேர்த்து வீடியோ எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்பது அந்த இடத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.